அம்மா, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்றான் மகன். வேண்டாம், நீ படித்து பெரியவனான பிறகு எங்களை நினைத்தால் போதும் என்றாள் அம்மா. உங்க கணவருடைய பிறந்தநாள் தெரியுமா என்று கேட்டான் அம்மாவிடம். அதெல்லாம் உனக்கு அவசியம் கிடையாது. உன் தந்தை வாங்கி கொடுத்த பூமியை எங்கள் பெயர் காப்பாற்றுற மாதிரி கட்டி காப்பாற்றிக்கோ என்று அம்மா சொன்ன நினைவுகள் அப்புவிற்கு கடல் அலைகளாக ஓடின. அப்பு வாடி கிடந்த மல்லிகை செடிகளுக்கும் பூத்திருந்த ரோஜா செடிகளுக்கும் தண்ணீர் விட்டார். இன்னைக்கு கேரட் கேசரி செய்து தரியா என்று மனைவியிடம் கேட்க, ஏன் திடீரென்று கேட்கிறீர்கள் என்று மனைவி கேட்க, இன்று என் தந்தைக்கு பிறந்த நாள் என்றார். ஆபீஸ் போக வேண்டாமா என்று மனைவி கேட்க, நீ செய்து கொடு. நான் வாழ்ந்த காலத்தில் எனது தந்தையுடன் அமர்ந்து பேச நேரமில்லை. பொருள் சம்பாதிக்க ஓடிய ஓட்டத்தில் அவருடன் பேசிய வேண்டிய காலங்களை மறந்துவிட்டேன். எடுத்து சொல்ல ஆசிரியர் இல்லை. இப்போ என்னுடன் வேலை செய்யும் சக ஊழியர்கள் 25லிருந்து 30 வயதிற்குட்பட்டவர்கள். அவர்களுக்கு எடுத்து செல்கிறேன். ஏன் என்று கேட்பார்கள். அப்போது அவர்களுக்கும் தந்தை பிறந்தநாளை கொண்டாட நினைப்பார்கள் இல்லையா? பெற்ற தாய் 10 மாதம் வயிற்றில் சுமந்து வாய்க்கு ருசியாக சமைப்பாள். காலம் பூராவும் நம்மை நல்வழிப்படுத்த நம் அருகிலேயே திட்டிக்கொண்டே வாழும் உன்னத உருவம்தான் தந்தை. இது நல்ல யோசனையாக இருக்கே. எனக்கும் ஒரு டப்பா கொடுங்க. எனக்கும் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றபடி நகர்ந்தார் மீனலோசனி.